போகிறோம். போகிற வேலை கோயிலெலாம் அப்படியே பார்த்துட்டு போகலாம் சொல்லிட்டு கிளம்புறோம். நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். எங்கள் சென்னை கீழ்பக்கத்துலேருந்து போகிற வேலையிலே பாட்டெலாம் பாடிக்கணும், ஜாலியாக என்ஜாய் பண்ணினே போனோம். நாங்கள் ஃபஸ்ட்டு போனது வந்து விநாயகர் சோழபுரம். நாங்கள் அது எப்படி போய் பார்ப்போம். உள்ளே போய்ட்டு என்ன ஒன்று, உள்ளே போகிறப்போ ஃபோனில் அலோடுனால நாங்கள் உள்ளே கோயில் உள்ள மட்டும் ஃபோட்டோலாம் எடுக்க முடியல. வெளியேருந்து காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு எல்லாம். விநாயகர் சோழபுரம் கோயிலுக்கு நம்ம வந்தாச்சு. வாங்க போய் அப்படியே சிவன் பார்த்துட்டு வருவோம். காலையிலே வந்துட்டோமா, செம்ம குளிர், நல்லா இருந்துச்சு. நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே என் ஃபோனில் அலோடுனால சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியே இருக்க இடம் மட்டும் வீடியோ எடுக்கிறோம். அடுத்தது நாங்கள் வந்து சாமி மலைக்கு போவோம். சாமி மலைக்கு போய்ட்டு அங்கே குளிச்சுட்டு எல்லாம் போய் முருகர் கோயிலுக்கு போய்ட்டு வருவோம். போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சு. வந்தவொடனே கீழே பிரசாதம்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்படியே பிரசாதம் சாப்பிட்டு 2-3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். வெளியே வரப்போ முருகர் கீழே இருந்த ஊர்வலம் போட்டு அப்படியே முருகர் கீழே பார்த்தாச்சு. அப்படியே போகிற வழியில் ஒரு கோயிலில் சாப்பிட்டு அடுத்து நாங்கள் வந்து தஞ்சை பெரிய கோயிலுக்கு போயிட்டோம். நாங்கள் தஞ்சை பெரிய கோயிலில் போய் பார்ப்போம். ஏற்கனவே இங்கே வந்திருக்கோம். இப்போ நாங்கள் எல்லோரும் வந்திருக்கோம், போய் பார்ப்போம். அங்கே போய்ட்டு இப்போ சாமி கும்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் மற்ற இடம்லாம் எப்படி இருக்குன்னு. சாமி சாரணம். தஞ்சை பெரிய கோயில் முடிச்சுட்டு நாங்கள் அடுத்து திருமணம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்தோம். பின்னாடி கோட்டைலாம் இருந்துச்சு. அது கோட்டை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் 4 மணி வாழ்த்த கோயில் திறப்புன்னு சொன்னாலும் நம்ம இப்போ போய் கோட்டையை சுற்றி பார்த்துட்டு வருவோம். அதுக்கப்புறம் கோயிலுக்கு போவோம். மேலே போனோம், பீரங்கி அதெல்லாம் இருந்துச்சு, கல் இருந்துச்சு. ஒரு இடத்துல சிவன் கோயில் இருந்துச்சு உள்ளே. மேலே டாப்பில் வந்து இன்னொரு பீரங்கி இருக்குது. அங்கே ஏறினோன்னு அங்கே நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். போய் கீழே இறங்கணும். மேலே ஏறத்துக்குள்ளே எல்லாருக்கும் மூச்சு வாங்கிடுச்சு. கொஞ்சம் ஹைட்டு தான். நாங்கள் இப்போ மேலே இருக்க அந்த பீரங்கி போய் பார்ப்போம். மேலே ஏறி போவோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்படியே இதெல்லாம் முடிச்சுட்டு மேலே போனோம். மேலேருந்து பார்க்குறப்போ ஊர் ஃபுல்லாகவே தெரிஞ்சுது. கீழே கொஞ்சம் ஏரியா குளமான்னு தெரியல, அதெல்லாம் தெரிஞ்சது. அப்படியே அடுத்தது கோயிலுக்கு போனோம்.
டம்மி துபாய் பாபா டம்மி பாபா நாங்கள் அடுத்தது வந்து கொன்றக்குடி முருகர் கோயிலுக்கு போயின்னு இருக்கோம். அப்படியே வெளியே குளம்லாம் இருந்துச்சு, அங்கே குளிச்சுட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு அப்புறமேட்டு மீட் பண்ணுறோம். சாமி கும்பிட்டு வெளியே வந்தாச்சு. இல்லை ஃபோன் அளவுனால வெளியே வந்து அப்படியே சும்மா ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். மலைமலையிலேருந்து பார்க்குறப்போ ஊருக்குள்ளே நல்லா தங்குது. அதே மயிலெலாம் பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து அப்படியே ராமேஸ்வரத்துக்கு கிளம்பிட்டோம். டைலர்ஸ் ரோட்ல ஒரு மயில் இருந்து தெரியுமா? அத குத்திடா இது. பா 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 கிட்ட போறாரு. ராமேஸ்வரம் போய் சாமி கும்பிட்டோம். நாங்கள் அங்கே நிறைய தனுஷ்கோடி கிளம்பிட்டோம். உள்ளே போனதுனால சாமி எதுவும் எடுக்கணும்ல. அடுத்தது நாங்கள் இப்போ தனுஷ்கோடி வந்திருக்கோம். நாங்கள் போய் பார்ப்போம். தனுஷ்கோடிலாம் முடிச்சுட்டு நாங்கள் அடுத்தது அப்படியே கிளம்பிட்டோம் திருச்செந்தூருக்கு. திருச்செந்தூர் போகிற வழியில் அப்படியே பாம்பன் பீச்சில் பார்த்துட்டு திருச்செந்தூருக்கு போயின்னு இருந்தோம். நாங்கள் அடுத்தது இப்போ திருச்செந்தூருக்கு வந்தாச்சு. திருச்செந்தூருக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்து அப்போ தான் அப்படியே கோயிலுக்குள்ளே சுற்றிட்டு இப்போ சரியான கூட்டம் வேறு இருக்குது. பாருங்க அப்படியே சுற்றி பார்க்குறப்ப எவ்வளோ கூட்டம் உட்காந்துருக்காங்க பாருங்கள். அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருச்செந்தில் ஆண்டவர் துணை. ஒரு இது ஆமா இப்ப 200 சப்பாத்தி கோயிலை முடிச்சுட்டு நாங்கள் அடுத்தபடி குற்றாலம் வந்துருந்தோம். இப்போ 2 மணிக்கிட்ட வந்து குற்றாலம் வந்துருந்தோம். நைட்டு 2 மணிக்கும் வந்தோம்னா சரியான கூட்டம் இருந்துச்சு. போயிட்டு தண்ணி இது ஐஸ் மாதிரி இருந்துச்சு. ஒரு புளியில் போட்டு நாங்கள் கொஞ்சம் வீடியோலாம் எடுத்து வீடியோ ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து அது டேரெக்டாக சபரிமலை கிளம்பிட்டோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதனா இப்போ வீடியோ பற்றி எதனா கமெண்ட் பண்ணுங்கள்.